திருவருகை காலத்தின் இறுதி வாரத்தில் கிறிஸ்துவை நமது உள்ளம் என்னும் இல்லத்தில் வரவேற்க காத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரோடும் லூக்கா நற்செய்தி வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 39 முதல் 45 வரை உள்ள நற்செய்தியின் கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சந்திப்பு நிகழுதம்மா, சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா. அன்னை மரியாவின் சந்திப்பும் வாழ்த்துரையும் கேட்ட எலிசபெத்தின் வயிற்றிலிருந்த குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. அது மட்டுமல்லாமல் எலிசபெத்து இறைவனை போற்றி புகழ்கிறார். விவிலியத்தின் பல பகுதியில் சந்திப்பை பற்றி பார்க்கலாம். கடவுள் மோசேவை எரியும் முட்புதரின் வழியாக சந்திக்கிறார். தனது மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க அவரை அனுப்புகிறார். புதிய ஏற்பாட்டில் இயேசு சக்கேயுவை சந்திக்கிறார். மனமாறுகிறார் சக்கேயு. சுங்கசாவடியில் மத்தேயுவை சந்திக்கிறார். அவரும் மனம் மாறி இயேசுவை பின்தொடர்கிறார். கல்வாரி பயணத்தில் அன்னை மரியாள் இயேசுவை சந்திக்கிறார். தனது தாயின் சந்திப்பு இயேசுவுக்கு துணிவு கிடைக்கிறது. இயேசுவின் சந்திப்பில் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, துணிவு, சுகம், நம்பிக்கை வெளிப்படுகிறது. நமது சந்திப்பு பிறரில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று சிந்திப்போம். அன்னை மரியாவின் சந்திப்பு எலிசபெத்துக்கு மகிழ்ச்சி, ஆறுதல், நம்பிக்கை கிடைத்தது. நமது சந்திப்பு பிறரில் தாக்கத்தை ஏற்படுத்த இறைவனின் அருளை வேண்டுவோம். இன்றைய நாள் முழுவதும் இயேசுவே, எனது சந்திப்பு பிறரில் உனது மதிப்பீடுகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வரம் தாரும். ஆமேன்.